ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம். டிசிஏ வித் ராகுல் சாமி யூடியூப் டெலகிராமில் இருக்கும். ஸோ அவங்களோட பிடிஎஃப் தான் வச்சு நம்ம படிக்க போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். இதில் எல்லோ கலரில் அன்லைன் பண்ணியிருக்கதை நல்லா பார்த்துக்கோங்க, அது எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக கேட்பாங்க. ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸில் ஆர்த்தி சரின்னு சொல்லிட்டு அவங்க இதாக இருக்காங்க. ஸோ கேட்கலாம், ஜிடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லு. 8th பாரதிய கலா மஹோத்சவ் அது எங்கே நடந்திருக்கு அப்படின்றது செகுந்தராபாத், தெலுங்கானா. அந்த செகுந்தராபாத் இது ஹைதராபாத் நிசாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1948 பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து அது நம்ம இந்தியாவில் என்ன ஹைதராபாத்தை இந்த இயர் அப்படின்னா 1948 பாலிட்டியில் இருக்கும். அடுத்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டிக்ளர்டு எப்போ அந்த நான் வைலன்ஸ் டேன்னு காந்தியோட ஜெயந்தியை இது பண்ணியிருப்பாங்க 2007. ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவங்களுக்குமே அப்போலேருந்து தான் இது பிறந்த நாள். நம்ம காந்தியை பார்ப்போம், ஆனால் லால் பகதூர் அவங்களுக்கும் முக்கியம். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் ஹைவே பற்றி பேசுகிறப்ப நேஷ்னல் ஹைவே 44 தங்க நார்கர்கள் சாலை பற்றி ஏதோ ஒன்று இதாக இருக்குது. ஸோ அதை தான் இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஹைவே ரிலேட்டடாக ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வருது, கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடாக ஜாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாப்பிக்லேருந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? நேஷ்னல் ஹைவே கொஸ்டின்ஸ் NH44, NH27, NH48, NH52 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த 2 இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது நார்த்து டு சவுத்து, இது ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஹையஸ்ட்டு இதுதான் ரோடு, லாங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா டிஃபிட்டட் விச் டீம் இன் ஃபைனல் டு வின் 2024 SAFF மென்ஸ் அண்டர் 17 சாம்பியன். 15 வயசு கீழே உள்ள மென்ஸ் இதுதான், ஃபுட்பால் தான். பங்களாதேஷ் தோக்கடிச்சிருக்கவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் அது கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்தியா ஜெயிக்கிற இதெல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். வேர் வாஸ் தி வேர்ல்டு கிரீன் எக்கனாமி ஃபோரம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் துபாயில் நடந்திருக்கு. ஓகேவா? இது கேட்பாங்களான்னு இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. தி ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி 2025 அப்படின்னு கேட்டால் அது இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. Which of the following countries signed a tripartite agreement to facilitate cross-border electricity trade? All of the above. இந்தியா, நேபாள், பங்களாதேஷ் 3 வந்துருச்சு. ஸோ இது பார்த்து வச்சுக்கலாம். கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா இது ஒரு மாதிரி நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது, தி இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் 5 நியூ லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அது எத்தனை இருக்குன்னா டோட்டலாக 11 இது இப்போ இருக்குது. ஓகேவா? டோட்டலாக இப்போ வரைக்கும் 11 இருக்குது. அதில் மராத்தி, பள்ளி, பிராகிருத், அசாமி, பெங்காலி இதெல்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஆல்ரெடியும் இருந்துச்சு, அது இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, மராத்தி இதெல்லாம் இப்போ கொடுத்தது 2024, 24, 24, 24 இது 4 புதுசாக வந்திருக்கு. இதில் 8, 9 2 இது இருக்குது. பலி, பிராகிருதி, எந்தெந்த ஸ்டேட்டில் எது எது பேசுகிறாங்க அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தான் வந்திருக்கு, ஸோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா? ரீசன்ட்லி நாகாலாந்து ஹேஸ் பார்ட்னர்டு வித் ஹோம் ஃபார் தி 25th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். வேல்ஸ் இதோட நம்ம பார்ட்னராக வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏதோ என்னென்னு பார்த்துக்கோங்க. இது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை. ஓகேவா? அது December 1லேருந்து 10 வரைக்கும் நடந்திருக்கு இருக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. Which is the largest foreign exchange reserve country?
இந்தியா வேர்ல்டில் ஃபோர்த்தில் இருக்கும். ஃபாரின் இதில் அந்நிய செலவாணி அது சொல்லுவாங்க, கையிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு தினமணி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தி கவர்மெண்ட் லான்ச் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அக்டோபர் 3. How many crore rupees allocated pilot phase of scheme budget 24ல இதுக்கு வந்து 800 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. Who was won the 2024 ஈரானி கப், டுரான் கப், தூலி கப்லாம் பார்த்தோம். அது மாதிரி இப்போ ஈரானி கப்க்கு அப்புறம் ஈரானி கப் கிரிக்கெட்டுக்கு அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது யார் ஜெயிச்சா, மும்பை. ஓகேவா. காட்டன் டே வந்து அக்டோபர் 7. அதில் வந்து லார்ஜஸ்ட் காட்டன் இது வந்து இப்போ ஜாகிரபி கொஸ்டின் மாதிரி இருக்குது, அதனால் அதில் வந்து இந்தியா தான். ஸோ பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் நோபல் கொடுத்துருக்காங்க, அதனால் நோபல் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். மெடிசனில் வந்து ஒரு 3 பேர் விக்டர், இப்போ வந்து 2025 கொடுத்துட்டாங்க. சாரி 24க்கு சொல்லியிருக்காங்க அது. ஓகே சாரி 24 தான். விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்டு கேரி ரூக்கன், இந்த 2 பேர். விக்டர் கேரி, இந்த இதை நான் வச்சோங்க, கேரி, விக்டர் கேரி ஆம்ப்ரோஸ். ரோஸ் வந்து பாட்டனியில் வர மாதிரி இருக்கு. கேரி ருக்குன், ருக்குன் அப்படிங்கிறது ஒரு பறவை பேர் மாதிரி இருக்கு. ஸோ பயாலஜிலாம் வந்து மெடிசின் அந்த மாதிரி தானே, அது பயாலஜி ரிலேட்டட் தானே, அதை நாம வச்சுக்கணும். ரோஸ் ருக்கின் அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. 2024 நவம்பர் மெடிசின், அது எதுக்காக அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன் ஆர்கன் டெவலப்ட் அண்ட் ஃபங்க்ஷன். போன வாட்டி எம்ஆர்என்ஏக்கு வந்து நோபல் கொடுத்தாங்க. ஸோ எம்ஆர்என்ஏ வச்சே நிறையா கொஸ்டின் அதனால கேட்டாங்க. அதனால மெடிசன்ல எதுக்காக இருக்கு அந்த பாருங்க, இதுவும் எம்ஆர்என்ஏ தான் நினைக்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஸ்கவரி. அதனால தான் இந்த மாதிரி தான் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் கூட கேட்குறாங்க. டிசம்பர் 10 தான் அது வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு, ஏன்னா அன்னைக்கு தானே நோபல் டெத் ஒரு சயின்டிஸ்ட் இறந்த நாள், அதுக்காக தான். தி நியூ மல்டி கலர் லோகோ மகா கும்பமேளா 2020 அன்னில் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர். கும்பமேளா இப்போ பிரகாராஜில் வரும்போது இதுக்கு தான் வந்து மோடி அவர் வந்துட்டு இந்த போட்லலாம் போனாங்க. ஸோ அது பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சாய் அப்படின்றது. இதுக்கு வந்துட்டு சுஜாதா சதுர்வேதி அவங்கள வந்துட்டு டைரக்டர் ஜெனரலாக போட்டிருக்காங்க. உமன்ஸ் ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி 2024 வந்து ராஜ்கிர் அது வந்து ஜெயிச்சிருக்கு. உமன்ஸ் ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. அதோட மஸ்காட்டு என்ன அப்படின்னு, கடியா, அது வந்து ஹாக்கி அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணும். அடுத்து நோபல் பிரைஸ் 2024 ஃபிசிக்ஸுக்கு எடுத்துருக்காங்க. ஜான் ஹோப்ஃபீல்டு அண்டு ஜாஃப்ரி ஹிண்டன், இதெல்லாம் பார்த்துக்கணும். ஹோப்பை விட்டுறக்கூடாது, ஃபிசிக்ஸ் படிக்கும் போது ஹோப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்ஸில் நிறையா ஹிண்ட் எடுத்து படித்தா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி இன்வென்ஷன் என்ஹேபிளிங் மெஷின் அனைத்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ், அதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Who has been awarded the Best Male Playback Singer மேல் அவார்டு 17th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் அரிஜித் சிங். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம், பார்த்து வச்சுக்கோங்க. Who was first Indian female gymnastic to represent India at Summer Olympics? தீபா கர்மர். அவங்க வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ் இதில் இதாக இருக்காங்க. அவங்கள வந்து ஸ்மால் ஒண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுரா அவங்க கேட்கலாம், இந்த தீபா கர்மர்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஸ்டேட்லாம் கேட்பாங்க. அகர்த்தலா திரிபுரா அப்படின்னு சொல்ல தெரியணும் நம்மளுக்கு. அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு. அடுத்த நோபலில் வந்து கெமிஸ்ட்ரி வருது. ஆல்ரெடி மெடிசன் ஃபிசிக்ஸ் அதுக்கிட்ட வச்சு பார்த்தோம். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். டேவிட் பேக்கர், டேவிஸ் அஸ்பீஸ் அண்டு ஜான் ஜம்பர் அப்படின்ட்டு. இப்போ எப்படி இது வச்சுக்கலாம் அப்படின்னா, 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க.
கெமிஸ்ட்ரி படித்தா பேக்கு மாதிரி ஆகிடுவோம். அதான் அந்த பேக்கரை நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஒரு மாதிரி ஃபார்முலாவாக இருக்கனால நம்மளை பேக் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து டெமிஸ். டெமிஸ் எப்படி வச்சுக்கலாம்னா கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு கெமிஸ்டில் வந்து கெமிஸ்ட்னு வருது, இங்கே டெமிஸ்ட்னு வருது. அப்படி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கேயும் மிஸ் இருக்குது, கெமிஸ்ட்லேயும் மிஸ் இருக்குது. அதை நாம வச்சுக்கோங்க. அடுத்து ஹஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிடணும். கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு எப்பவுமே பை சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணணும். அடுத்து ஜான் எம் ஜம்பர், அதாவது பை சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடணும் கெமிஸ்ட்ரி கிளாஸ்லேருந்து. அப்படி நாம வச்சுக்கோங்க. இப்போ 4 இதுக்குமே இருக்கும் பார்த்தாச்சு. நோபலும் படித்தாச்சு. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு படிச்சுக்கணும். ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைன், அந்த இதுக்காக. ஃபார் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். ஸோ இப்போ ப்ரோட்டீன் ரிலேட்டடாக இதெல்லாம் வச்சு நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் டக்குன்னு கேட்டுருவாங்க. ட்ரக்கோமா வச்சு அதை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்தியா will host the World Pickleball Championship Series in Dash for the first time from November 12 to 17, 2024 வந்து மும்பையில் நடக்குது. ஓகேவா? மும்பை பிக்கல் பால் சாம்பியன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாங்காங் அப்படின்னு, கிங்காங் மாதிரி ஹாங்காங் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது பேர் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே நாம வச்சுக்க முடியாது நம்மளே. அடுத்து தி பட்டா பியாங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இந்த பேர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உத்தரகாண்ட். இந்த பவர் ப்ராஜெக்ட்லாம் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்லாம் முக்கியம். ஸோ பார்த்து வச்சு தான் ஆகணும். மந்தாகினி ரிவரில் அது தான் இருக்குது. ஸோ அந்த ரிவர் நேமும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க நிறையா எம்டிஎஸ்லலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நிறையா ஜிகேல வந்து கொஸ்டின்ஸ் வரும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். விச் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் ரெட் பாண்டா ப்ரோக்ராம் எங்கே அப்படின்னா பத்மஜா நாயுடு இமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து இதாக இருக்குது. ஓகேவா? அந்த பார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். டார்ஜிலிங்கா? விச் ஸ்டேட் வில் ஹோஸ்ட் 38th நேஷ்னல் கேம்ஸ்? 38வது நேஷ்னல் கேம்ஸ் எங்கே? உத்தரகாண்ட். அதை பார்த்து வச்சுக்கணும். 37 வந்து எங்கே? கோவா. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரத்தன் தாத்தா வந்து பாஸ்ட் அவே. ஸோ அதான் வச்சு கேட்டிருக்காங்க. அவங்க 2008 விபூஷன் வாங்கினாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். விபூஷன் தானே ஒரு உயரிய விருது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். நோபல் ப்ரைஸ் இதுக்கு நோபல் ப்ரைஸ் வந்துட்டு பீஸ்க்கு கொடுத்தது வச்சு கேட்டிருக்காங்க. நிஹோன் ஹிடான் கியூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிபான் டான்கியூ. ஃப்ரீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது வந்து அந்த இது மாதிரி இருக்குது. இந்த ஜப்பானில் ஒரு பொண்ணு ஹிரோஷிமா எப்போ அந்த இது மாதிரி பறவை ஏதோ ஒன்று செய்யணும் பேப்பரில், அந்த இது மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் இதில் போட்டிருக்கு. படித்து பாருங்கள். அதாவது ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த இதுக்கு எஃபர்ட்ஸ் பண்ணி இது பண்ணாங்களே, அதுதான் அந்த இமேஜுமே குறிக்கிது. அதான் நிஹோன் இடான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூரோப்பா கிளிப்பர் மிஷன் எந்த இதில் ஜூபிட்டருக்காக அது வந்து நாசா இது பண்ணியிருக்காங்கல்ல யூரோப்பா. ஏன்னா ஜூபிட்டரில் உள்ள இதுன்னு நினைக்கிறேன் கோள் தான் அந்த இது துணைக்கோளா சேட்டலைட்னு சொல்லுவாங்க. மூன் யூரோப்பா. who has been awarded the Nobel Prize of Economics. ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு? டேரோன் ஆக்முக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன். இது நம்மளோட ஷார்ட்ஸ் யூடியூப் போட்டிருக்கோம். ஓகேவா? இது வந்து ராபின்சன், ஜான்சன், டேரோன் இந்த மாதிரியே தான் நேம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து எது எக்கனாமிக்ஸ்னு படிச்சிருக்கோம். ஆனால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது நம்ம ராபின்சன், ஜான்சன், டேரோன் அந்த மாதிரி 3 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னாலே மெயினில் நின்றோம். அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில்
105ல் இருக்கும். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயரான்னு தெரியல. நம்ம 111ல் இருந்தோம். இப்போ 105க்கு வந்திருக்கோம். முன்னேறிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ இண்டெக்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கிறதுனால எல்லா இண்டெக்ஸ் அண்ட் இண்டிசஸ் வச்சு இந்த வருஷத்தில் உள்ளது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு who has been appointed the new chief of Indian Coast Guard. இது வந்துட்டு கண்டிப்பாக ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரமேஷ் சிவமணி அப்படின்னு சொல்லிட்டு, who has recently assumed the post of Director General Medical Services Navy. அதில் டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ் நேவியில் கவிதா சாகல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பார்த்தேன். இவங்க வந்து கவிதா அப்படின்னு சொல்லிட்டு சாகல் சர்ஜன் இவங்க வயசு தான். ஸோ அடுத்து ஐஏஎஃப் வேர்ல்டு ஸ்பேஸ் ப்ரைஸ் சந்திராயன் 3 சோம்நாத் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கணும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உமர் அப்துல்லா. இந்த மாதிரி நியூ சிஎம், கவர்னர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா யார் அப்படின்னா நபீப் சிங் சன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. சிஜே சந்திரசூட் அவங்க வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு யாரை பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சீவ் கானா அவங்கள வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இப்படி 51st சந்திரசூட் வந்து 50, புதுசாக வரவங்க வந்துட்டு 51வது இதுன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஸ்டாச்சு ஆஃப் காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று அனைவல் பண்ணியிருக்காங்க. இது என்ன கொஸ்டின்? Who represented India at the 23rd SEO Council Head of Government Meeting 2024 பாகிஸ்தான் வந்துட்டு சாகல் கோஆப்ரேஷன். அதாவது இந்த எஸ்இஓக்கு மீனிங்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும். எஸ்இஓனா என்ன மீனிங்? சாங்கா கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். எல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபெமினா மிஸ் இந்தியா 2024 அக்டோபரில் யார்? நிகிதா போர்வல்ங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு இது வரைக்கும் யார் ஜெயிச்சது? மிஸ் யூனிவர்ஸ் யார் ஜெயிச்சது? மிஸ் எர்த் யார் ஜெயிச்சது? மிஸ் இன்டர்நேஷ்னல் யார் ஜெயிச்சது? எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது, படிச்சுக்கோங்க. எம்டிஎஸ்ல இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 16th பிரிக்ஸ் சம்மிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசிலில் நடந்துருக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். அதுமாரி வேறு என்னென்ன இந்த மாதிரி அஃபேர்ஸ் நடந்துச்சுன்னு அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வே ரெடியூஸ்டு ரிசர்வேஷன் வந்துட்டு 120 நாளுக்கு முன்னாடி பண்ணலாம்னு இருந்துச்சு. அது 60 குறைச்சிட்டாங்க. 2 months தான் முன்னாடி தான் பண்ணிக்க முடியும். அதனால் என்னென்ன யூசேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். 2010 ஃபஸ்ட்டு கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 20. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃப்ரீடம் டாப்பில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 165. இது ஃபஸ்ட்டு வந்து ஹாங்காங் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா. அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இதில் இருக்குது. இந்தியா வந்து 84வது ரேங்கில் இருக்குது, அதையும் கொடுத்துட்டாங்க. 9th சேர்பர்சன் ஆஃப் தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். அதில் வந்துட்டு விஜயா ராகட்கரஸ் அவங்க வந்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நியூசிலாந்து ஆன் October 20 defeated which country to their first women T20 வேர்ல்டு கப் டைட்டில்? சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் தான். இந்தியன் டேபிள் டென்னிஸ் பிளேயர் வேர்ல்டு சிங்கிள்ஸ் அவங்க வந்து ஹையஸ்ட் ரேங்கில் வந்து ஸ்ரீஜா குல்லா. இவங்களோட நேம் கொடுத்துட்டு இவங்க என்ன கேம்னே கேட்பாங்க. நிறைய தடவை கேட்டிருக்காங்க இவங்கள. யுனைடெட் நேஷன் வந்துட்டு 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பார்த்துக்காங்க. ஹூ ஹாஸ் அப்பாயிண்டட் தி நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் யார் அப்படிங்கிற அஃப்ரிடி அஃப்ரிடி நெய்பர்ஹுட் கண்ட்ரியில். ஸோ பார்த்துக்கணும். ITBP செலிப்ரேட் ரைசிங் டே ஆன் 24th October every year. வாட் இஸ் த
மோட்டோ ஆஃப் ஐடிபிபி என்னது சௌரிய திரியாட்ட கர்ம நிஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் யங் அச்சீவர் ஸ்காலர்ஷிப் அவார்ட் சேம் ஸ்கீம் ஃபார் வைப்ரண்ட் இந்தியா. பிஎம் யாசா எஸ்பிஐ இந்த ஸ்கீம் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட் அந்த இதாக பண்ணுது. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. Indian women's hockey legend Rani Rampal officially announced retirement from international cricketலேருந்து. மேஜர் தயான் சந்த் அவார்டும் வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காங்க. அதான் போத் ஒன். குயின் ஆஃப் இந்தியன் ஹாக்கி யாருன்னு கேட்டால் இவங்க தான், ராணி ராம்பால். Which of the following port recently become the first Indian port listed environmental ship indexல வந்திருக்கு? ESIல மர்மோகோவா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் அத்தாரிட்டி அதுதான் வந்திருக்கு. சைக்ளோன் எப்படி தானா அது வந்துட்டு ராணா புயல் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசாவில் வந்திருக்கு. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் தி ஃபர்ஸ்ட் குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ்? 176ல் இருக்கோம் நம்ம. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு வந்து லக்சம்பர்க் அவங்க இருக்காங்க. US based global finance magazine has ranked who among the following as the top central bank? சக்திகாந்த தாஸ் அவங்க. இப்போ புதுசாக வேற ஒரு ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்துட்டாங்க. அது அடுத்தடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலோட டெலகிராம் சேனலோட ஸ்கியூஆர்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் நீங்கள் டிசி வித் ராகுல் சார்னு டெலகிராமில் போட்டாலும் வரும். உங்கள் சேனல் இந்த பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப் படிக்கிற பிடிச்சா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோட்லாம் கிடையாது, என்னோட ஓன் இதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.